விஜய் மாமாக்கு ஒரு செம்மையான செருப்படியே இப்போ கமலஹாசன் சார் அவரோட ரீசெண்டான ஒரு ஸ்பீச்சில் வந்து கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியானோ. ஏற்கனவே டிவிகேவோட 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. அதில் நம்மளோட விஜய் மாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 கட்சியை வந்து தான் பயங்கரமாக போட்டு அடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு இந்த அரசியலுக்குள்ளே வரல அந்த மாதிரி வந்து தான் இன்டெரக்டாக நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாக்கியிருந்தாரு. அதுக்கு அன்னைக்கே வந்து தான் அவர் வந்து ஏர்போர்ட்டில் மடக்கி வந்துட்டு தான் ப்ரெஸ் மீடியா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, அந்த பையன் தம்பி மணிக்கு அப்படி சொல்லி சீப்போ நாயே அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டாப்ல இல்லையா. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நடந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கெட்டாத வேஷமே கிடையாது, நீ எனக்கு வந்து வேஷம் கெட்டாத அந்த மாதிரி சொல்லிட்டு அதே மணிக்கு நான் டேரக்டரை வச்சு வேஷம் கட்டி நான் வந்து படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யாரும் வந்து வேஷம்லாம் கெட்ட முடியாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது நம்ம விஜய் மாமாவை டார்கெட் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், அவர் பண்ண ரோலை யாராலையும் பண்ண முடியுமா? அவரோட தசாவதார படம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ விஜய் அவர்களை இப்போ எதுக்கு இப்படி வந்து பச்சோந்தி எனக்கா மாறுறீங்கன்னு தெரியல. ஒரு நாள் நீங்கள் ஸ்பீச்சில் பேசும்போது இந்த கமல் சார் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டணம், அது நம்ம ஒரு செங்கல்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அப்படி சொன்ன நீங்கள் இப்போ எதுக்கு இவரை வந்து இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க எனக்கு புரியல. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் இவங்கெல்லாம் உங்களோட படிக்கற்கள், இவங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து வளர்ந்து வந்தீங்க. என்னதான் நான் உங்களை இப்போ இப்படி பேசினாலும் நானும் உங்களை பார்த்து தான் வளர்ந்து வந்திருக்கேன், சரியா? ஸோ அதனால் இப்படி நீங்கள் வந்து வளர்ந்து வந்த பாதையவே மறக்கிறீங்க விஜய் சார். ஸோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரிக்கு நம்ம கமல் சார் ஒன்றும் மார்க்கெட்டை விட்டுறல, சரியா? விக்ரம் படம் 400 கோடி சம்பவம் பண்ணியிருக்கு. கடைசியாக வந்த 2 படம் ஓடவே இல்லை, அவரோட தக் லைஃப் இந்தியன் 2. பட் 2 படமே 100 கோடி கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பில் வந்து உங்களோட லியோ படம் 160 கோடி தான் வசூல் பண்ணியிருக்குது. கோட் படம் என்ன கதியில் இருக்குது, 100 கோடியை தாண்டிச்சானே தெரியல. இதுதான் உங்களோட மார்க்கெட்டு. நீங்கள் ஒன்றும் உச்சத்தில் இல்லை, உங்கள் மேலே யாராவது உச்சா தான் போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை ஃபேக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் இன்ன வரைக்கும் உண்மையாக இருக்கார். அவரோட ஒரு படம் வரப்போனால் இன்ன வரைக்கும் எவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே கூட அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக தான் இருப்பீங்க, யாருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசாதீங்க. அவர் இன்னும் அவரோட உச்சத்தில் தான் இருக்கார். நீங்கள் தான் எல்லோரும் உச்சா போனாலும் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நன்றி, வணக்கம்.